நீங்க இது பண்ண போறீங்க, சப்போர்ட் ஆதரவு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதிக அளவுல ஓட்டு வரும். அதுக்கான எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா நான் போய் செய்யணும். அதனால நான் வன்முறையில் ஈடுபடுத்த கூட நான் தயங்கல. இன்னைக்கு அதுதான் டிஎம்சியோட நிலையா இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி மீட்டிங்லயே இப்படி ஒரு வன்முறை நடக்குமே ஆனால் வெஸ்ட் பெங்கால்ல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஃபுல் பவர் இருக்காங்க மாறியவர் அந்த மாதிரி சொல்லிச்சு. நான் தீர்ப்புகளை எல்லாம் இயேசு எனக்கு சொல்லுவார், நான் இயேசுவிடம் கேட்டுதான் நான் தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாகவே அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ இவர் போய் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் அருள்வாக்கு மன்றமா இல்லை அது நீதிமன்றமா அப்படின்னாலாம் இப்போ போய் கேள்வி கேட்குறீங்க. இதனால் மதச்சார்பின்மைக்கு பெரிய பங்கம் ஏற்பட்டு விட்டது. நல்லா பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு இதே தானே. ஏன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தின் பேரால் நீ சொல்றிய, ஒரு இயேசு தருவான்றிய, அப்போ அது பகுத்தறிவா எப்படி நீ சொல்லலாம்? இப்படி நீ ஒரு தீர்ப்பை நீ மக்கள் எவ்வளவோ நம்பிக்கை வைத்து நீதிமன்றத்தை நாடி வருகிறார்கள். அந்த தீர்ப்பையே நான் இயேசு சொன்னார், அதை சொல்லி நான் எழுதுறேன்னு சொல்றேன், அது எப்படி சரியாகும்? போய் கேட்டார். நீதியில எந்த விதத்திலையுமே தவறு விடக்கூடாது. நீதி இழைப்பதில் தவறு. அதனாலதான் மனுநீதி சோதனையை நம்ம பார்க்கிறோம். தன் மகனையே ஒரு கன்று குட்டிக்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு எழுந்தாங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி எவ்வளவோ தீர்ப்புகளை நம்ம நாட்டில் பார்க்கலாம். பாருங்க, ஏற்கனவே காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியே இல்லை அப்படின்னு இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன சொன்னாங்க, அதாவது இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, ஒவ்வொரு மாநிலங்கள் தனித்தனி மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாடாக இருக்கு. அதனாலதான் நாங்க ஒன்றிய அரசுன்னு நாங்க சொல்றோம். இவங்க வந்ததுல இருந்து சொன்னது ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். இயக்கமும் தொடர்ந்து இவர்களுடைய ஊழல்களை இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க. மணல் கொள்ளை அதையும் இன்னைக்கு இந்த அறப்போர் இயக்கம் தான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது இவங்களுடைய அந்த விஞ்ஞான பூர்வமான ஊழலுங்கிறது இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அதில் தெரியும். ஏற்கனவே சச்சார் கமிஷன் சொன்னது தான். இவர் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஆலந்தூரில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்க அந்த பகுதி இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். 411 கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் குடும்பத்தினர் மீது அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு. திமுக அயலக அணி சார்பில் வெளியிட்ட இந்திய வரைபடத்தில் காஷ்மீர், லடாக் பகுதிகள் நீக்கம். உச்சநீதிமன்றத்தின் இருவேறு தீர்ப்பு குறித்து ஆராயும் கி. வீரமணி. குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் எல்லா மதத்தினருக்கும் கட்டாயமாக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வக்ஃப் மசோதா பாராளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பாட்டிலை எறிந்து சீன் போட்ட மம்தாவின் திரிணாமுல் கட்சி எம்பி. ஸ்ரீடிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கும் திருமதி பிரியா வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் பாஸ்கர். மேடம், முதல் செய்தியாக அறப்போர் இயக்கம். அந்த இயக்கம் தமிழகத்தில் அரசு சார்பாக அரசிலிருந்து செய்யக்கூடிய ஊழல்களை எல்லாம் வெளியில கொண்டு வராங்க. அதனுடைய தலைவர் ஜெயராமன் அப்படிங்கக்கூடியவர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவுக்கு ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவருடைய மகன்கள் மூலமாக சுமார் 411 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு நிலத்தை ஆட்டைய போட்டுட்டாங்க. இந்த நிலம் ஆலந்தூர் மெட்ரோவுக்கும் இடையில் இந்த நிலம் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி அவங்க அதை அனுபவிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஆதாரபூர்வமான ஒரு கம்ப்ளைண்ட்டை ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ராஜகண்ணப்பன் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு நினைவுக்கு வருவதே என்னன்னா, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி, இன்னொரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சின்னு அப்படி கட்சி தாவி வந்தவர் அப்படிங்கிறதான் நமக்கு உடனடியாக ஞாபகத்திற்கு வரக்கூடியது. இதுதான் மற்ற மாநிலத்துக்கும் நம்ம திராவிட மாடல் மாநிலத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பாருங்க, அரசாங்க நிலம் அப்படின்னு சொன்ன உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனால் இருந்தாலும் கூட உடனே நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நம்ம காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மகன் கார்கேவனுடைய பையனும் கூட இன்னைக்கு அரசாங்க நிலம் அப்படிங்கிற அந்த டிஸ்பியூட் வந்தோடனே அந்த நிலத்தை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டாங்க. ஆனால் இங்கே அது அரசாங்க நிலம் என்று தெரிந்த பிறகும் கூட
அதை மூடி மறைச்சிட்டு எவ்வளோ ஜாலியாக இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த ஊழல் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடந்துக்கல. நான் சொல்றது வந்து ஏதோ ஒரு திராவிட கட்சி வந்து இன்னைக்கு உத்தமமாக செயல்படுகிறார்கள், இன்னொரு திராவிட கட்சி நன்றாக செயல்படுகிறார்கள் அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே ஊழலுக்கான இதுதான். திராவிடம் என்றாலே ஊழல் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது போல் ரெண்டு கட்சிக்கும், ஏன்னா ராஜகண்ணப்பன் வந்து இந்த ஊழலை பண்ண பொழுது அவர் அந்த ஏடிஎம்கே கட்சியில் இருந்த சமயத்தில் தான் இந்த ஊழல்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இன்னைக்கு திமுகவிற்கு வந்து ஒரு ஆள் மந்திரியாக வரணும், இல்லை இன்னைக்கு திமுக வந்து டாப் மந்திரியாக இருக்கணும், இல்லை அந்த லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா அவங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நிறுவனத்துலேயும் இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இது கேட்டகரி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி திமுகலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா, அதிக அளவில் ஊழல் பண்ணவங்கள இவங்க மந்திரியை எடுத்துப்பாங்க அப்படின்னு. வேணா பாருங்கள், இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி இவ்வளோ நாள் கழிச்சு ஜாமீன் வாங்கி இப்போ வெளியில் வந்திருக்கார். செந்தில் பாலாஜி இவனுடைய ஊழலை பற்றி அதிக அளவில் பேசினது அந்த இன்னைக்கு அவர் எந்த கேஸில் ஊழலில் உள்ளே இருந்தாரோ அந்த கேஸுக்கு காரணமானவரே ஸ்டாலின் தான். அன்னைக்கு அவர் தான் பேசினார். இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட ஆளை தான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய மந்திரி சபையில் பவர்ஃபுல் மந்திரியாக வச்சுருக்காங்க அப்படின்னார். இவரோட கட்சியில் அவர் சேர்த்துக்கிட்டார். அப்போ அந்த இவங்க சொல்கிறாங்களே இந்த வாஷிங் மிஷின், அந்த வாஷிங் மிஷின் இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு போல இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் தான் அதிக அளவில் ஊழல் செஞ்சார் அப்படிங்கிறதுனாலேயே இவரோட மந்திரி சபையிலையும் அவருக்கு தான் வந்து ஒரு பெரிய டாப் போஸ்டிங் எல்லாமே அவருக்கு தான் கொடுத்து வச்சிருந்தார். நல்ல அதிகாரம் முக்கியத்துவம் வாய்ந்த துறையை தான் கொடுத்து வச்சிருந்தார். அப்போ அதுக்கப்புறம் இப்போ அந்த கேஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ கூட வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு பாருங்க, இதில் இருக்கக்கூடிய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரையுமே வந்து இன்னைக்கு வந்து ஊழலற்றவர்கள், இன்னைக்கு அவங்க மேலே ஊழல் வழக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஊழல், இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லா ஊழல்களையும் எப்படியாவது மூடி மறைக்கணும்னு வேற பார்த்தாங்க. ஆனால் நம்ம வெங்கடேஷ் நீதிபதி அவர்களுடைய நல்ல முயற்சியினால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா வழக்கும் திரும்ப எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இன்னைக்கு அறப்போர் இயக்கமும் தொடர்ந்து இவர்களுடைய ஊழல்களை வந்து இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க. மணல் கொள்ளை, அதையும் இன்னைக்கு வந்து இந்த அறப்போர் இயக்கம் தான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. அது போல் இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது இவங்களுடைய அந்த விஞ்ஞான பூர்வமான ஊழலுங்கிறது இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அதில் வந்து தெரியும். ஏற்கனவே சச்சார் கமிஷன் சொன்னது தான். இவர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆலந்தூரில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்க அந்த பகுதியினுடைய மொத்த அந்த வில்லேஜ் அது முழுக்கவே வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷர் காலத்தில் வந்து அதை எல்லாத்தையும் லீஸுக்கு விட்டிருந்தார்கள். அதையெல்லாம் இப்பொழுது வந்து மாற்றி எக்ஸ்பயர்டு லீஸ்டாக அதை மாற்றி அரசு புறம்போக்கு நிலம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லேண்டை நீங்கள் வந்து யாருக்கும் வந்து இந்த விற்கவோ அல்லது இது பண்ணவோ பட்டா போடவோ முடியாது என்கிற கேட்டகரியில் வரக்கூடிய நிலங்கள் என்னென்ன சர்வேன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சர்வேயில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எல்லாத்தையும் மீட்க வேண்டும்ங்கிற லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க. அது ஆக்கிரமிப்பு மீட்டு இருந்திருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 லேண்டு பக்கத்தில் இவங்க ராஜகண்ணப்பனுடைய மகன்கள் நடத்தக்கூடிய கம்பெனியினுடைய பேரில் இருக்கிறது. அதில் ஒரு லேண்டை இவங்க கொடுத்துட்றாங்க. ஒரு லேண்டை மீட்டுட்டோன்னு வேற சொல்லிடுறாங்க. அந்த ஒரு லேண்ட் என்னென்னா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் சிறிய நிலம், அது கொஞ்சம் சதுரடி இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு நிலத்தை வந்து இவங்க ஆட்டையை போட்டு இவங்க வச்சுக்கிறாங்க. அந்த நிலத்தில் இப்பயும் கூட போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே அறப்போர் இயக்கம் எடுத்து அனெக்ஸ்டராக போட்டு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம். அப்போ பார்க்கும் பொழுது எப்படி எவ்வளோ டெக்னிக்கலாக அப்போ அந்த தாசில்தார் இதில் யாரெல்லாம் முடந்தைன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க இது இல்லாமல் எப்படி இவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்டை இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த இன்னைக்கு வந்து அதனுடைய லேண்ட் வேல்யூ இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி போட்டால் 411 கோடி ரூபாய் இன்னைக்கு வருகிறது. அப்ப இந்த 411 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நஷ்டத்தை யார் ஈடு செய்வார்கள்? எப்பேற்பட்ட அந்த ஊழல்களை எல்லாத்தையும் கூட எவ்வளோ கமுக்கமாக அதை மறைத்து இவ்வளோ நாள் அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே வச்சு இவ்வளோ நாள் இவங்க வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட இந்த ஊழல்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தமிழகத்தில் மட்டும்தான் ஊழல்களை, அதாவது இந்த செய்யக்கூடிய ஊழலுக்கும் ஒரு நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு போக்கு அதிக அளவில் இருந்தது தமிழகத்தில். அதை பற்றி பேசப்பட்டதும் அங்கே தமிழகத்தில் தான். வேறு எல்லா மாநிலங்களிலையும் கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அதுவும் சொல்லப்போனால் இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் தான் இந்த மாதிரியான ஊழல்ங்கிறது. ஏன்னா கருணாநிதி எப்படி பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கருணாநிதி காலத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா எப்படி வந்தார் அவர் முதல்ல இங்கே, இன்னைக்கு எப்படி இருக்காங்க அந்த ஃபேமிலி?
நம்ம ஒரு கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ ஒரு ஒரு இதுவா எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு அமைச்சர்களுடைய பின்னணி வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இன்றைக்கு வந்து இவங்களுடைய ஊழல் பத்தாதுன்னு அரசாங்க அதிகாரிகளையும் இந்த ஊழலுக்குள்ளார தள்ளி, ஏன்னா இவங்க சம்பாதிக்கணும். அப்ப அரசாங்க அதிகாரிகள் நேர்மையானவர்களாக இருந்தால் இதை செய்ய முடியாது. அப்ப வேற வழியே இல்லாம நீங்க அரசாங்க அதிகாரிகள், இப்ப நேர்மையா 2-3 அரசாங்க அதிகாரி இருந்தால் அவர்கள் மிரட்டப்படுவார்கள். இல்லை அப்படின்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவார்கள். அவங்க வந்து அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி, திராவிடம் என்றால் ஊழல், அங்க இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் இன்னைக்கு வந்து சரி ஒரு பணம் தானே, ஒரு லஞ்சம் கொடுத்துடலாம், கொடுத்துட்டா நமக்கு வேலை நடந்தது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசு வரைக்கும் இன்னைக்கு நீங்க ஓட்டு போடுறது கூட நான் பணம் கொடுத்தாதான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டு வைத்திருக்கிறது. அதனால எப்ப இந்த திராவிடம் அப்படிங்கக்கூடிய இது ஒழிகிறதோ அப்பொழுதுதான் வந்து இந்த தமிழகத்தை விட்டு இந்த ஊழல் அப்படிங்கிறதும் ஒழியுமே தவிர, அது வரைக்கும் இந்த ஊழலை வந்து தமிழகத்துல இருந்து விட்டு துரத்த முடியாது. ஆட்சியாளர்கள் வந்து நேர்மையானவர்களாக மாறும் பொழுது அரசாங்க அதிகாரிகளும் வேறு வழி இல்லாமல் நேர்மையானவர்களாக மாறுவார்கள். ஏன்னா எப்பயுமே ராஜா எப்படியோ அதை பின்தொடர்ந்து தான் எல்லாமே அரசாங்கம் எல்லாமே இருக்கும். ஆனால் இன்னி இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதனால இன்னைக்கு கிரைட்டீரியாவே எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, யார் அதிக அளவில் ஊழல் பண்ணிருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம கட்சியில் தூக்கி போடு, அவனுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடு, அவன் வந்து சம்பாதிப்பான் அப்படிங்கிற நிலைக்கு நீ கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். ஆனால் அறப்போர் இயக்கம் தொடர்ந்து இந்த மாதிரியான ஊழல்களை கொண்டு வந்திருப்பதை நம்ம வரவேற்கிறோம். அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஊழல்களை இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கிறது. ஆனால் இது வந்து பொதுமக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. இந்த மாதிரியான ஊழல்வாதிகளை நாம் தொடர்ந்து விரட்டி அடிப்போமானால், நாமும் இது போன்ற பல ஊழல்களை கண்டு அதற்கு எதிராக நம்ம போராட்டத்தை தொடங்குவோமானால் நிச்சயமாக இந்த ஊழலை ஒழிக்க முடியும், இந்த திராவிடமும் ஒழியும். அடுத்த செய்தியாக, தமிழக அரசு திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்தே நிறைய விளம்பரங்கள் செய்து கொள்கிறார்கள். இந்தியாவே வந்து பின்பற்றக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க? என்ஆர்ஐ ஐடி வந்து அந்த சோசியல் மீடியால என்ன விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, உலகத்திலேயே இந்த பொருளாதாரத்திலேயுமே தமிழகம் வந்து சிறந்து விளங்குகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரத்தை ப்ரமோட் பண்ண பார்க்குறாங்க. அதில் வந்து இந்தியாவின் அந்த மேப்பை போட்டிருக்காங்க. அந்த மேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லடாக் பகுதியும் காஷ்மீரின் ஒரு பகுதியும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மேப்பை எடுத்து போட்டு திமுகவினுடைய என்ஆர்ஐ ஐடி வந்து அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதாவது இன்னைக்கு பாருங்க, திராவிடம் என்றால் ஊழல் எப்படி சொல்லணும், அதே போல இந்த திராவிடம் என்றால் இந்த பிரிவினைவாதத்திற்கு பேர் போனவர்கள் தான் இந்த திராவிடவாதிகள். நல்லா பாருங்க, ஏற்கனவே காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியே இல்லை அப்படின்னு இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன சொன்னாங்க, அதாவது இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, ஒவ்வொரு மாநிலங்கள் தனித்தனி மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாடாக இருக்கு, அதனாலதான் நாங்க வந்து ஒன்றிய அரசுன்னு நாங்க சொல்றோம். இவங்க வந்ததுல இருந்து சொன்னது ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். அதே போல ராசா ஒரு மீட்டிங்ல எல்லாரும், ஸ்டாலின் இருக்காரு, அந்த மீட்டிங்லயே அவர் பேசும் பொழுது இன்னும் கூட திராவிட நாடு அப்படிங்கிற எங்களுடைய தனிநாடு கோரிக்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பேசிட்டார். இதே டிஎம்கே ஐடி விங் அவங்களுடைய இதில் வந்து திராவிட நாடு என்ற கோரிக்கை மிச்சம் இருக்கிறது அப்படின்னு போடுறாங்க. அதே போல ஸ்டாலின் அந்த பதவி ஏற்ற உடனேவே கூட இந்த திராவிட நாடு குறித்த விஷயங்களை அவங்க ஐடி விங்கில் போஸ்டராக போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே ஒன்றிய அரசு என்பதை ப்ரொமோட் செய்ய வேண்டும், பாட புத்தகங்கள் முதற்கொண்டு ப்ரொமோட் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். பலரும் வந்து அதற்கு பிறகு வந்து இதே போல வந்து பிரிவினைவாதத்தை பேசுவதை பார்க்கிறோம். இது வந்து இந்தியா கிடையாது, ஒரே நாடு கிடையாது என்பதை வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு அது எந்த லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஐடி விங்கினுடைய போஸ்டர்ல இன்னைக்கு லடாக்கும் பிஓகே அந்த பகுதிகளையும் நீங்கள் வந்து வெட்டி விட்டு ஒரு மேப்பை நீங்கள் போடுவீர்களானால் எந்த அளவுக்கு பிரிவினைவாதம் என்பது இவர்களுடைய, அதாவது ஏதோ ஒரு எரர்ல ஏதோ ஒரு மேப்பை எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, அதை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் எல்லாமே அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க அந்த பேஜ். ஆமா, அது கீழே கூட பார்க்கும்போது அதுக்கான லைக்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது கூட அவங்களாம் லைக் பண்ணிருக்காங்க. அப்ப யாருமே அதை கவனிக்கவில்லையா? இந்த கேள்வி வருது இல்லை? அப்படின்னா இது வந்து நிச்சயமாக வேண்டுமென்றே இது வந்து போடப்பட்ட ஒன்று தான். ஏன்னா ஏற்கனவே இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து தீகா வழி வந்தவர்கள்ன்றாரு. ஏற்கனவே ஈவேரா சொன்னது தான், எங்களுக்கு வந்து
இந்த எங்களுக்கு ஆட்சி வந்து நீ விட்டு போயிடாதா இல்லையா, நீயே தான் ஆட்சி புரியணும், அங்கேயே இருந்துகிட்டாவது எங்களை ஆளு இது பண்ணுங்க ஆசமா, இல்ல நீங்க மத்த இதெல்லாம் நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா கூட தமிழ்நாட்டை மட்டுமாவது நீங்க ஆளுங்க, எப்பெல்லாம் ஒரு அடிமைத்தனத்தோட இவங்க கேட்டுக்கொண்டதுதான். எப்பொழுதுமே இந்தியாவை இவர்கள் வந்து ஒரு நாடாக இவர்கள் பார்த்ததே கிடையாது. அதனுடைய விளைவுதான். ஏன்னா வந்த உடனே பாருங்க, ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற கோஷம் நீக்கப்பட்டதை குறித்து இவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களை பார்க்கும். வேண்டுமென்றே கவர்னருடைய குறிப்பிலிருந்து ஜெய்ஹிந்த் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நீக்கப்பட்டது. அது சரிதான் அப்படிங்கக்கூடிய வகையில பொன்முடி எல்லாரும் பேசியதை நாம் தொடர்ந்து பேசியதை நம்ம பார்த்து வருகிறோம். அப்ப இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து 2013 அல்லது 14 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பாகிஸ்தான்ல இருந்து ஒளிபரப்பாக்கூடிய பாகிஸ்தான் ஜெனரல் ஒருவர் அதில் பேசுகிறார். அப்பொழுது அவர் பேசும் பொழுது, இந்தியாவை நாங்கள் சுக்குநூறாக உடைக்க, அதாவது தனித்தனியாக பிரிக்க, நாங்கள் வந்து காஷ்மீர், பஞ்சாப், தமிழ்நாடு 3 மாநிலங்களிலும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அப்ப இன்னைக்கு இவங்க இந்த காஷ்மீரை வெட்டி இந்த மாதிரி இவங்க போடுறாங்க ஒரு மேப்பை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த சதியினுடைய ஒரு அங்கமாக இன்னைக்கு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தானே நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே காங்கிரஸ்காரர்கள் எப்படி பாகிஸ்தான் குரலாக ஒலிக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அவர்களுடைய கூட்டணியில் கட்சியில் தான் இன்னைக்கு இவர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இது இப்படி, அதாவது ஒரு கட்சியினுடைய இப்ப சாதாரணமாக இப்ப வந்து ஒரு சைனா அவங்க வந்து இதே போல அடிக்கடி வந்து மேப்பை வந்து ரீட்ராப் பண்ணி அதில் வந்து பல பகுதிகளை அவங்களோட இணைத்து போடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் இதே போன்ற வேலைகளை செய்யும். அப்பொழுதெல்லாம் உடனடியாக நம்ம நாடு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மேப்புங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு தப்பு பண்ணி உங்களோட அஃபீஷியல் பேஜில் அதை போட்டுட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து தெரிந்தே செய்ததா இல்லையா? இன்னைக்கு அந்த மேப் வந்து பின்வாங்கியிருக்காங்க அந்த படத்தை, இப்போ வந்து வேறு ஒரு படத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ செய்திக்கு வரதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒரு பலத்த எதிர்ப்பு வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு திமுக வந்து இப்படி ஒரு பிரிவினைவாதி பக்கம் இது செல்கிறது, இது தேசத்தினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தானது, இந்த பாதுகாப்பிற்கு ஆபத்தானது, இந்த கட்சியவே இன்னைக்கு நீங்கள் நீக்கணும், ஆட்சியிலே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல கோரிக்கைகள் இன்னைக்கு வந்து பல எதிர்ப்புகள் வந்தோடனே இதை பின்வாங்கியிருக்காங்க. திராவிடத்தினுடைய ஒரு இயல்பும் இதுதான். இவங்க உடனே திராவிட மண் அப்படின்னு சொல்லிப்பாங்க, ஈவேரா மண் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது ஈவேரா மண், திராவிட மண் எல்லாம் கிடையாது. இது தேசபக்தர்கள் நிறைந்த மண். சுதந்திரத்தின் போது பல தேசபக்தர்கள் இங்கிருந்து தான் உருவானார்கள். இங்கிருந்து எவ்வளோ குரல்கள் ஒலித்திருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு தேசம்தான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஏதோ இவங்க சொல்ற மாதிரி இந்த பிரிவினைவாதிகளுக்கு இந்த திராவிடம் தான் காரணமாக இருந்திருக்கே தவிர, இங்க பிரிவினைவாதிகள் இங்குள்ள மக்கள் இங்க பிரிவினைவாதிகள், தமிழர்கள் பிரிவினைவாதிகள் கிடையாது. அதனால இந்த விஷயத்த இந்த கட்சி இன்னைக்கு இதற்கான பலத்தை எதிர்ப்பு வந்த உடனே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மேப்பை பின்வாங்கியிருக்காங்க. எப்படி வந்து அண்ணாதுரை அவர் என்ன பண்ணாருன்னா, அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு அப்படின்னெல்லாம் வீராவேசமாக முழங்கினார்கள். அப்போ மத்திய காங்கிரஸ் என்ன பண்ணித்து அப்படின்னு சொன்னால், இது போன்ற பிரிவினைவாதம் பேசுபவர்களை வந்து தேச துரோக சட்டத்தில் கைது செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தின உடனே இந்த திராவிட நாடு கோரிக்கை எதுக்கு ஒரு ஓரமாக வைத்து விட்டார்கள். அதோட அந்த முடிஞ்சு போச்சு. அதுக்கு கேட்டதுக்கு அசிங்கமான முறையில் அதற்கான பதிலும் சொல்லி முடித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால இப்படிதான் இவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு கொள்கை ஒன்றும் கிடையாது, எப்படியாவது இந்த நாட்டை பிரித்து அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் லாபத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா அப்படி என்பதை இவர்கள் ஒரு கண்ணோட்டமிட்டு பார்ப்பார்கள். அதற்கு ஆதரவான சூழ்நிலை இருந்தால் அதில் வந்து மும்முரமாக செயல்படுவார்கள். இல்லை அதற்கு எதிர்ப்பு வரும், அது தங்களுக்கே ஆபத்தாக முடியும் என்று தெரிந்தால் உடனே அந்த கொள்கை விட்டு பின்வாங்கி விடுவார்கள். அதனால இன்னைக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய தேச பக்தர்களும் ஹிந்துக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திராவிடத்தை வந்து எதிர்ப்பது வந்து ரொம்ப சுலபம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து தேசபக்தியையும் தேசத்தையும் தேசியத்தையும் வலியுறுத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரிவினைவாதிகள் காணாமல் போவார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த செய்தியாக உச்சநீதிமன்றம் இருவேறு கருத்துகளுக்கு 2 தீர்வுகளை வழங்கியிருக்கிறது. அது குறித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து இந்த
நம்மளோட பிரியாம்பிள் அந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து சோசியலிசம் செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தை தேவையற்றது, இது வந்து அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை எழுத்துல இதுல இல்லை, அதனால இது இடைச்செருகல் தான், இதை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அதை வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வழங்க போகும்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இறைவனை வேண்டிக் கொண்டேன், நல்ல தீர்வை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீர்ப்பு எழுத போறதுக்கு முன்னாடி போனதாகவும் அதன் பிறகு இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறதாகவும் இப்ப சமீபத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இது ரெண்டையுமே திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலி வந்து வேலியா மட்டும்தான் இருக்கணும், வேலி வந்து பயிரை மேய்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து எப்படி இப்படி சொல்லலாம், அப்ப இந்த அருள்வாக்கு மாதிரி அவர் பேசியிருக்கிறார், எதனா அப்ப அருள்வாக்கு தருகிறாரா, அவர் நீதிபதியா, நீங்க நீதிமன்றம் வேணா அருள்வாக்கு மன்றமாகிவிட்டதா அப்படின்னு நிறைய விமர்சனங்களை இவங்க வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்தேன். ஆனா அவர் ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு இறை பண்பாகவே பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த ஒரு அதாவது ஒரு நீதியில வந்து எந்த விதத்திலையுமே தவறு வந்து விடக்கூடாது, நீதி இழைப்பதில் தவறு. அதனாலதான் மனுநீதி சோழனையே நம்ம பார்க்கிறோம். தன் மகனையே வந்து ஒரு கன்று குட்டிக்காக தன் மகனையே தேர்காலில் ஏற்றி எழுந்தான்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி எவ்வளவோ தீர்ப்புகளை நம்ம நாட்டில் பார்க்கலாம். அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கான நீதி என்பது, அதற்கான சரியான நீதி எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு அந்த நீதியை வழங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நீதிங்கிறது ஒரு இறை பண்பு அப்படிங்கிறனால ஒரு இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தேன். ஏன்னா இந்த ரொம்ப நாள் பல காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வுங்கிறது வழங்கப்பட வேண்டும். அப்போ அந்த தீர்வை வந்து நான் வழங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு இதை கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணேன். இதில் எந்த தவறும் இருக்கிறதா தெரியல. அது அவருக்கு உள்ள ஒரு விஷயம், அவருக்குள்ள நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து என்னது நாங்கள் ஈவேரா வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈவேரா சிலைக்கு முன்னாடி போய் மாலை போட்டு அங்கே நாங்கள் வந்து இது பண்ணிட்டு வரோம், அதே போல் இந்த சமாதிகளுக்கு போயிட்டு வரோன்னு கிளம்பி போகிறாங்கல்ல, அப்போ இது மட்டும் பகுத்தறிவா இல்லை? இவர் அங்கே போயிட்டு வந்த உடனே ஈவேரா வந்து இவருக்கு அப்படியே கொடுத்துருவாரா, இல்லை செத்தவர் எழுந்து வந்து இவருக்கு என்ன, நீங்கள் தான் அருள் ஆசி மாலை போடுறது இதெல்லாம் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, அந்த சிலையவே நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த சிலை எதுக்கு வைக்கிறீங்க முதல்ல? அப்படி பார்த்தா ஈவேரா சிலையவே நீங்கள் வைக்கப்படாது, அப்போதான் அந்த ஆளே இல்லையே. அப்போ நீங்கள் எதுக்கு அந்த ஆள் நினைக்கணும்? உங்கள் பகுத்தறிவில் நம்ம கேட்கும்போது அதெல்லாம் கேள்வியாக வரும் இல்லையா? இவங்க மட்டும் பகுத்து நிறைய கேள்விகளை கேட்பார்களே. அப்போ சரி, ஈவேரா என்ன சொன்னார், இந்த வேண்டவே வேண்டாம், வெள்ளைக்காரன் தான் இருக்கணும், இந்த நாடே வேணாம், இந்த சட்டமே வேணாம், இதெல்லாம் சொன்னான். அப்போ நீ அந்த மனுஷன் போய் நான் பார்த்துட்டு வந்துட்டு அவரையால் நிறைய பேர் இப்போ பதவி பிரமாணத்தை கூட ஈவேராவின் பெயரால், அதாவது பெரியாரின் பெயரால் நாங்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். அப்போ அந்தாலும் இந்த நாடே வேண்டான்னா, இந்த சட்டமே கூடாதுன்னா, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் பேரில் நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது இந்த சட்டத்தை நீங்கள் மதிக்கவா போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அதனால இதெல்லாம் இவங்கெல்லாம் இது பேரில் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே இவரும் தனிநாடு தான் வேணும்னு கேட்டார் அண்ணாதுரையும். அப்போ அண்ணாதுரை பெயரால் நான் பதவி ஏற்கிறேன், இதெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம்ல இந்த கூத்தெல்லாம். அப்போ அது போல் எடுக்கிறதுனால இந்த சட்டத்தையே நீ மதிக்காதவனை நீ எதுக்கு நீ எடுத்துக்கிற, அதனால் அவர் பேரில் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ சொல்லணுமா வேணாமா? நியாயத்துக்கு வீரமணி, நீ நியாயவானாக இருந்தால் நீ அதை சொல்லணும்ல. நீ நீதியை பற்றி நீ பேசியிருக்க, வேலியே பயிரை மேயக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுகிற. அப்போ இதெல்லாம் வேலியை பயிரை மேய்வதாக இல்லையா? அப்புறம் இன்னொரு கேள்வி இப்போ நமக்கு அவர்கிட்ட இருக்கு. பானுமதின்னு ஒரு நீதிபதி இருந்தாங்க, அவங்க ரிட்டையர் ஆன உடனே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் தீர்ப்பெல்லாம் எப்படி சொன்னேன், அந்த அம்மா வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியவர், அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தீர்ப்புகளை எல்லாம் வந்து இயேசு வந்து எனக்கு சொல்லுவார், நான் இயேசுவிடம் கேட்டு தான் நான் தீர்ப்புகளை எல்லாம் வணங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாகவே அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ இவர் போய் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் அருள்வாக்கு மன்றமா இல்லை அது நீதிமன்றமா அப்படின்னால இப்போ போய் கேள்வி கேட்குறீங்களே. இதனால் வந்து மதச்சார்பின்மைக்கு பெரிய பங்கம் ஏற்பட்டு விட்டது நல்லா பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு இதே தானே. ஏன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தின் பேரால் நீ சொல்கிறியே, ஒரு இயேசு வந்து தருவான்றியே, அப்போ அது பகுத்தறிவா எப்படி நீ சொல்லலாம்? இப்படி நீ வந்து ஒரு தீர்ப்பை வந்து நீ மக்கள் எவ்வளவோ நம்பிக்கை வைத்து நீதிமன்றத்தை நாடி வருகிறார்கள், அந்த தீர்ப்பையே நான் இயேசு சொன்னார் அதை சொல்லி நான் எழுதுறேன்னு சொல்றியே, அது எப்படி சரியாகும்? போய் கேட்டார். அவ யாருமே கேட்கலையே அன்னைக்கு, அந்த அம்மாவை கேள்வி கேட்கலையே.
அப்ப இது மட்டும் ஏன் இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது? அப்ப அது வந்து வீரமணிக்கு கண்ணில் தெரியலையா? இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வீரமணி அதுக்கெல்லாம் பதில் சொல்வாரா? இவர் எழுதியிருக்கார். அப்ப அதே இதுல வந்து திராவிடர் கழகம் பத்திரிகையில எதுல எழுதியிருக்காருன்னு தெரியல. அது விடுதலையில. அப்ப அதே விடுதலை எழுதினா நல்லா இருக்கும். இதுக்கான பதிலே அவர் நம்ம ஸ்ரீ டிவியை பார்த்துட்டு அவர் இதுக்கு பதில் எழுதாருன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு பாருங்க, இந்த செக்யூலரிசம் சோஷலிசத்தை எல்லாத்தையுமே எதிர்த்து இன்னைக்கு வந்து வழக்காடிகள் வழக்கு போடுகிறார்கள். இதனால வந்து மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது மதச்சார்பின்மைக்கு அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சோஷலிசம் அப்புறம் செக்யூலரிசம் அப்படிங்கிறத ப்ரீஆம்பிள்ல எப்ப சேர்த்தாங்க? அப்போ பார்லிமெண்ட்னு ஒரு கிடையவே கிடையாது, எதிர்கட்சியே கிடையாது. ஆமா, அந்த டயத்துல நீங்க பாட்டுக்கு சேர்த்துருக்கீங்க. அப்ப அது அம்பேத்கருக்கு எதிரானது இல்லையா? அம்பேத்கருக்கு அப்போ நியாயமா எதிரானதானே? அம்பேத்கர் அதில் சொல்லலையே, அவரோட ப்ரீஆம்பிள் அது கிடையவே கிடையாது. அப்புறம் தானே இவங்க கொண்டு வராங்க. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயகம் இல்லாத பொழுது, ஜனநாயக ஆட்சி இல்லாத பொழுது ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டது, வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது வந்து ஜனநாயக விரோதம் கிடையாதா? அப்ப நம்ம அந்த கேள்வி அடுத்து வருது இல்லை? அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்ல தயாரா இருக்கணும்ல. அப்ப அம்பேத்கருக்குமே விரோதமானதானே? இதுல வேற ஒரு உலகம் கொடுக்கிறார். அம்பேத்கர் வந்து செக்யூலரிச தன்மையோட தான் எழுதியிருக்காராம். இவரா சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னாரு, அம்பேத்கர் நீ விடுதலை அடைஞ்ச உடனே பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்ட உடனே இங்க இருக்கிற துலுக்கணையெல்லாம் அங்கே அனுப்பிச்சு விட்டுருடா அப்படின்னாரு. பிரச்சனையே வராது அப்படின்னாரு. அப்ப அதை நீ கேட்கணும்ல. இப்ப இவன் மதச்சார்பின்மையை தான் அவர் பார்த்திருக்காருன்னா அவர் இதை ஏன் சொல்ல போறாரு? அன்னைக்கு அவர் எல்லாம் அனுப்புன்னு தானே சொன்னார், நீ தானே அனுப்பாம வச்சிருக்க. அப்படி அடுத்த கேள்வி வருது இல்லை? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? சிறுபான்மையினர், அதாவது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லி ஆச்சு அப்படின்னு சொன்னா அங்குள்ள சிறுபான்மையினர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நம்ம அறிந்ததே அப்படிங்கிறார். அப்ப அவர் ஒத்துக்கிறாரா இந்த மாதிரி இந்து மதம் மற்ற இடங்களில் எல்லாத்திலும் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர் ஒத்துக்கிறாரா? அப்ப எங்கெல்லாம் அவர்கள் பெரும்பான்மையினர்களோ, இப்ப சிறுபான்மை அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் வச்சிருக்காங்க? மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் இந்த நாட்டுல இருக்கு? ஏதாவது ஒரு டெஃபினேஷன் இருக்கா இந்த நாட்டுல? இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு டெஃபினேஷனே இல்லாத ஒரு கட்டத்துல எதற்காக வந்து செக்யூலரிசம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கணும்? இங்க அந்த சோஷலிசமாக இந்த நாடு இருக்கலையே என்னைக்குமே. எதுக்கு சோஷலிசம்ங்கிறது இருக்கணும்? தேவையே கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து வேணும் என்று இவர் வந்து இதை நியாயப்படுத்துவதற்காக இதை எந்த விதத்திலும் இவரால் நியாயப்படுத்த முடியாது. இப்ப எப்படி இவங்க எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களோ அதே போல ஏதோ அம்பேத்கரே சொல்லியிருக்காருன்னு ஒரு கதையை வந்து இப்ப இதோட வந்து இவர் சேர்த்து வச்சிருக்காங்க. திமுக, இவங்க காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த செக்யூலரிசம் அப்படிங்கக்கூடிய பேரில் இந்த நாட்டில் வந்து ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருப்பது தான் இவர்களுடைய வேலை. அதை தான் இன்றைக்கி வந்து இவங்க அதை செஞ்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு ஹிந்து மதம் விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுதும் அதை வந்து எதிர்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய இந்த 2 கொள்கையை தவிர இவர்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இவங்கெல்லாம் எப்படி இது எதுவுமே இவங்களுடைய ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இவங்க பேசுகிற பேச்சு இது எதுவுமே இவங்களோடது கிடையாது. இதுவும் காப்பீடிக்கப்பட்டது தான். ஏன்னா என்ன இன்னைக்கு வந்து ஜேஎன்யூ வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளி தெளிக்கிறாங்களோ, அங்கே ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸும் இவங்களுடைய லெஃப்டிஸ்ட் லிபரல்ஸு அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன எழுதி அனுப்புகிறாங்களோ அதை வந்து இந்த வாங்கி அந்த போஸ்ட்மேன் மாதிரி வாங்கி இங்கே அவங்க போஸ்டர் ஓட்டுறது, ஸ்டிக்கர் அடிக்கிறது தான் இவங்களுடைய வேலையாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வீரமணியினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படித்தான் இருக்குமே தவிர வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வீரமணி பதிலளிப்பாரையானால் நன்றாக இருக்கும். அடுத்த செய்தியாக PMCA ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேரேஜ், சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்போது விவாத பொருளாகி இருக்கிறது. அதில் என்ன உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா, இது எல்லா மதத்தினருக்கும், எல்லா மதத்திலும் இது கட்டாயமாக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படி இது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இது பாராளுமன்றமே இந்த முடிவு எடுக்கலாம். பர்சனல் லான்னு ஒன்று இருக்குது. இது தனி மனித அந்த விருப்பத்திலேயும் இதை வந்து நம்ம ஈடுபடுத்தி நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இந்த செய்தி எப்படி மேடம் பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் பார்த்தேன். அது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதுக்கு முன்னே நிச்சயதார்த்தம் கூட நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கூட அந்த பெண்களுடைய உரிமையை வந்து மீறுவதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 18 வயசுக்கு முன்னாடி தனக்குரியவனை தாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாமல் போகலாம். அதனால அது அவங்களுடைய உரிமையெல்லாம் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால மாவட்ட கலெக்டர்கள் எல்லாம் இதற்கு வந்து உறுதி செய்ய வேண்டும். இந்த மாதிரி நடக்கலை,
இந்த மாதிரியான திருமணங்கள் நடக்கலைன்னு உறுதி செய்யணும். இதுக்கு விழிப்புணர்வு கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தப்பட வேண்டும். இது வந்து 100% இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது எந்த வில்லேஜ்லேயும். இன்னும் சொல்ல போனால் எப்படி வந்து சில பிரச்சாரங்கள் மது விலக்கற்ற கிராமம், அதே அந்த மாதிரியான பிரச்சாரங்களை நம்ம போதை இல்லா கிராமம், இந்த மாதிரி பிரச்சாரங்களை கொண்டு போகிறோமோ அது போல் வந்து குழந்தை திருமணங்கள் இல்லா கிராமம் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படின்னெல்லாம் அவ்வளோ வலுவாக சொல்லியிருக்காரு. எல்லாம் ரைட்டு தான். ஆனால் சரி, இது உடனே ஒரு கேள்வி வருது, இப்போ அது மற்ற மதங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதாவது முக்கியமாக இதை கடைபிடித்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு துலுக்கர்கள் தான். சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணத்தை கடைபிடித்து கொண்டது. காரணம் என்னன்னா அவங்களுடைய பர்சனல்லா அதை அலோவ் பண்ணுகிறது, அவங்களுடைய ஷரியத்துல அதை அலோவ் பண்ணுகிறது. அப்ப இன்னைக்கு இவங்க என்ன அதை சொல்ல வராங்க, அதை மீற முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து ஜேபிசியில் இருக்கு, இது வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் அது இருந்துட்டு இருக்கு, அதனால இது வந்து நாடாளுமன்றம் தான், இதை பாராளுமன்றம் தான், அவங்களே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதிலா இப்போ நம்ம கேள்வி என்ன இங்கே வருது அப்படின்னு சொன்னால், இப்போ வேறு பல விஷயங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் மற்ற எவ்வளவோ விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் கொண்டு வர ஒரு லா கூட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து இது பண்ணுறீங்க, டினையல் பண்ணுறீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு துலுக்கன் ஒரு ஷரியா லா அப்படின்னு வரும் பொழுது இந்த அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தை திருமண தடை சட்டம் இருக்கு, இதுதான் வந்து எல்லா சட்டத்துக்கும் எபோவ் அப்படின்னு எல்லாம் வேற சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு பிரைமரி லா அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அப்ப இந்த பிரைமரி லா கூட ஷரியத்து சட்டத்துக்கு கீழே தான் வருதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு வருது. அதாவது ஒரு சட்ட மீறலுக்கு இன்னைக்கு வந்து சாதாரணமாக அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக பல சட்ட மீறல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். சட்டத்திற்கு புறம்பாக இன்னைக்கு வந்து அவங்கள வந்து இன்னைக்கு நீங்கள் தாஜா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ சட்டத்தை மீறி இன்னைக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீதிமன்றங்களும் ஏன் இதை செய்கின்றார்கள்? இன்னைக்கு எதற்காக நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை நமக்கு இங்கே வந்து தரணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீதிமன்றமே கூட வந்து ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய சட்டத்தினுடைய இதிலிருந்து வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு போகுதுன்னா அவர்களுக்கு என்ன அழுத்தம், என்ன நிர்பந்தம், ஏன் அதை அவர்களால் உறுதியாக இதை செய் அப்படின்னு சொல்ல முடியல. பந்த வந்து பாராளுமன்ற பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. ஏன் அதை திருப்பி விடணும்? இன்னைக்கு வந்து நல்லா தெரியும், குழந்தை திருமணம்ங்கிறது அதிக அளவில் இன்னைக்கு ரிப்போர்ட்டே சொல்றது அதிக அளவில் எங்கே நடத்தப்படுகிறதுனா துலுக்க திருமணங்களில் தான் அதிக அளவு இன்னைக்கு அது இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஜட்ஜுகளுக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய வழக்குகளை கையாளும் பொழுது அவர்களால் இந்த டேட்டா கூடவா அவங்க கையில் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதை திருப்பி விட்டு தான் தப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு போக்கு வந்து ஒரு ஆபத்தான போக்கு. இது வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு இது ஊக்குவிக்கதாகும். இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஏன்னா அவங்களோட அடிப்படை வாதத்தில் அவங்க 16 வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு இதாக வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படைவாதிகளுக்கு இது ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது இன்டர்ம்ஸ் பயங்கரவாதிகளுக்கு இது ஊக்கம் கொடுப்பதாக இருக்கும். இது போல இந்த சட்டத்தை மீற முடியாது அப்படிங்கக்கூடியதை வந்து நம்மால் ஏற்க முடியவில்லை. இதை தள்ளிவிட்டதையும் நம்மால் ஏற்க முடியவில்லை. ஏற்கனவே கூட ஆர்டிகிள் 27 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தினுடைய நிதியில் அரசாங்க பணத்தில் எந்த ஒரு மதத்திற்காகவும் தனிப்பட்ட முறையில் அந்த மதத்திற்காக நாம் செலவு செய்யக்கூடாது. இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய விஷயமே. அப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்காக மானியம் இன்னைக்கு பணம் வழங்கப்படுவதை எதிர்த்து ஒரு வழக்கு வருது நீதிமன்றத்தில். அப்போ அந்த நீதிமன்றத்தில் வழக்கு வரும்பொழுது மார்க்கண்டேய கட்சி தான் அன்றைக்கு நீதிபதி. அப்போ அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறார் அப்படின்னா, இது என்ன கொஞ்சம் பணம் தானே போகுது, அதனால பரவாயில்ல போயிட்டு போயிடும், கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான வகையில் ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்கிறாருன்னா அப்போ சட்டம் யாருக்கு வளைந்து கொடுக்கிறது? அதற்குரிய அவசியம் என்ன? வெரி ஸ்ட்ரிக்டா ஆர்டிகல் 27 சொல்லிடுச்சு. அப்போ நீதிமன்றம் எதை ஃபாலோ பண்ணணும்? சட்ட புத்தகம்னு ஒன்று கொடுத்துட்டீங்க. இப்போ எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ ஏன் அங்கே மட்டும் அதை ஃபாலோ பண்ண முடியல? நுபுர் சர்மா ஏதோ அவங்க பேசிட்டாங்க, அத்தனைக்கும் அவர்கள் வந்து பொய்யாக எதையும் பேசவில்லை. அவங்களுடைய ஹதீஸ்ல என்ன இருக்கு, குரான்ல என்ன இருக்குங்கிறது தான் எடுத்து பேசியிருக்கிறார். அதே விஷயத்தை தான் ரிஸ்வியே சொல்றாரு, இதெல்லாம் இருக்கு எங்க புக்கத்தில் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதை தானே எடுத்து அவங்க பேசுனாங்க அந்த அம்மா. அதற்காக ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அவங்க மன்னிப்பு கேட்கணும், உச்ச நீதிமன்றமாக கொண்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல.
நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையே வந்து போச்சு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பேசுனீங்க இல்லையா? நீதிமன்றம் சொன்னது. நீதிமன்றம் தான் அதை சொல்லிச்சு அன்னைக்கு. அவங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பனா மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு நீங்களே ஒரு சட்டத்திற்கு இன்னைக்கு ஒரு மதத்தை அவங்களுடைய சட்டம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம சட்டத்தை நீங்க கீழே கொண்டு வந்து நீங்க வளைந்து கொடுக்கிறீர்களே, அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இந்துக்கள் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் கூட அந்த சட்டத்தை இப்படி அதுக்கு இந்துக்களுக்கு மட்டும் ஒரு வித சட்டம், மற்ற மதத்தினர் என்று வரும்பொழுது அதற்கு வேறு விதமான ஒரு வளைந்து கொடுக்கும். அப்ப இன்னைக்கு சட்டத்தை கடைபிடிப்பவர்கள் இந்துக்கள் மட்டும்தான், அவர்கள் சட்டத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனா அதை பத்தி நம்ம கவலையும் பட வேண்டாம் அப்படி என்கிற ஒரு போக்கில் இன்னைக்கு போவதாக ஒரு தெரிகிறது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கி வீரமணி உச்ச நீதிமன்றத்தின் இருவேறு தீர்ப்புகள் கருத்துக்கள் எல்லாம் சொன்னாரு. அப்ப இதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கலாமா வேணாமா? இப்ப இதுல வந்து பெண் விடுதலை பற்றி அதிக அளவுல பேசினது ஈவேரா தான், இவங்க தானே சொல்லுவாங்க. இப்ப பெண் விடுதலை, பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அதனாலதான் 18 வயசுக்கு கீழே திருமணம் கூடாது, இதுதானே கோர்ட்டு சொல்லியிருக்கு. அப்ப இவங்க வந்து பெண்களை அதுக்கு கீழே திருமணம் பண்றானே, அப்ப அது பெண் விடுதலைக்கு பிரச்சனை இல்லையா? அப்ப அங்க அந்த பெண்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா? கேள்வி வருது இல்ல. அப்ப இவங்க பேசியிருக்கணுமா வேணாமா? இன்னைக்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதுவும் குழந்தைகள், சிறு பெண்கள் எல்லாம் இப்படி நீங்க வந்து கொடுத்துட்றீங்க. இது வந்து ஒரு செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட். அவங்களுக்கு சின்ன வயசுல எப்படி இதை அவங்க எதிர்கொள்வாங்க? இன்னைக்கு இதெல்லாம் கேட்டிருக்கணுமா வேணாமா? ஏன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை வந்து இன்னைக்கு கேட்டிருக்கணுமா வேணாமா வீரமணி போன்றவர்கள்? ஏன்னா அவங்க தானே பெண்களுக்காக நாங்க தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு கேட்டிருக்கணுமா வேணாமா? இன்னைக்கு இதை பத்தின ஒரு டிபேட் இன்னைக்கு டிவிகள்ல வந்திருக்கணுமா வேணாமா? அப்ப பெண்களுக்கு வந்து இன்னைக்கு அதிக அளவுல பெண் சுதந்திரமே இல்லை இஸ்லாத்தில் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கணுமா வேணாமா? ஆனா யாருமே எதுவுமே பேசவில்லை. இது நீதிமன்றங்கள் கூட இன்னைக்கு வந்து ஒரு 2ஆம் தர போக்கில் தான் இந்துக்களை பார்க்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது என்றே நான் பார்க்கிறேன். இறுதி செய்தியாக வக்ஃப் திருத்த சட்ட அந்த வரைவு மசோதாவை ஆகஸ்ட்ல பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் நாடு முழுவதிலிருந்து எழுந்தது. ஸோ அதற்காக வந்து அதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அதை வந்து ஆய்வுக்கு அமைச்சிட்டாங்க. அதற்கான கூட்டம் நடைபெற தொடங்கி இருக்கிறது. அதில் வந்து திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த கல்யாண்ஜி அப்படிங்கிற எம்பி கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அதிலே வெஸ்ட் பெங்காலில் இருந்த சீனியர் அட்வொகேட்டும் இருந்திருக்காரு, அபிஜித் கங்கோபாத்யாயா. அப்போ அவருக்கும் இவருக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கல்யாண்ஜி திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த எம்பி என்ன பண்ணியிருக்காரு, குடிக்கிறதுக்கு வாட்டர் கிளாஸ் வச்சுருந்துருக்காங்க, அதை உடைச்சி அவரை அடிக்க போயிருக்கிறதாக செய்திகள் வெளியில் வந்திருக்கு. இது வந்து இந்த வக்ஃப் திருத்த சட்ட ஆய்வுக்குழுவிலேயே நடைபெற்ற ஒரு கலவரமாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுடைய அந்த ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய அடிப்படை வாதத்திற்கு இன்னைக்கு ஒத்து போகக்கூடியது அப்படின்னு யார் வந்தாலும் அவர்களும் அதே போல ஒரு பயங்கரவாதியாக மாறிவிடுகிறார்கள். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு எம்பி. இன்னைக்கு மீட்டிங்ல உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லியிருக்கலாமே, அவருடைய கருத்தை அவங்க சொல்ல போறாங்க. இன்னைக்கு வந்து இது எல்லாமே என்ன, இன்னைக்கு யாரும் வந்து எதையும் வந்து முடிவு தீர்மானம் எடுக்கக்கூடிய மீட்டிங்கும் கிடையாது. எல்லாரிடமிருந்தும் கருத்துக்கள் ஆலோசனை தான் பெறப்படுகிறது. அதற்காக வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, சட்டத்தின்படி என்ன செய்யலாம் அப்படின்றதை கூறுவதற்காக. அப்படி பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை கேட்டு அதையெல்லாம் பெறப்பட்டு அதுக்கு தானே இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை நீங்க கூடுறீங்க. அப்ப அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில கூட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பயங்கரவாதம், ஒரு வன்முறையை நீங்க வந்து நடந்துப்பீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது எப்படி வந்து அந்த மைண்டுக்குள்ளார வந்து வருது அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு வந்து யார் வந்து அதிக அளவுல இஸ்லாமியர்களுக்காக இன்னைக்கு நீங்க இது பண்ண போறீங்க, சப்போர்ட் யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதிக அளவுல ஓட்டு வரும். அதுக்கான எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா நான் போய் செய்யணும். அதனால நான் வன்முறையில் ஈடுபடுத்த கூட நான் தயங்கல. இன்னைக்கு அதுதான் டிஎம்சியோட நிலையா இருக்கு. பாருங்க, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி மீட்டிங்லேயே இப்படி ஒரு வன்முறை நடக்குமே ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய நிலை எப்படி இருக்கும்? ஃபுல் பவர் இருக்காங்க.
அந்த அம்மா கையில். அப்போ இன்னைக்கு இந்த இஸ்லாமிய இந்த துலுக்க ஓட்டுகளுக்காக இவர்கள் எந்த அளவுக்கு வெறித்தனமாக அங்கே உள்ள இந்துக்கள் மீது செயல்பட்டிருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நாம் இப்போ என்னென்னா ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடி இதை உடைத்து நீங்கள் வந்து அவர் மேலே எரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அது அட்டெம்ப்ட் மர்டரில் வராதா? சாதாரணமாக 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை வருது, அந்த இடத்துல ஒரு பாட்டில் இருக்குது, அதை உடைச்சிட்டு அவங்க குத்த போகிறானோ இல்லை ஏதோ செயல்படுறான் அப்படின்னு சொன்னால் கூட அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போடுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக சாதாரணமாக. அப்போ ஒரு எம்பி இப்படி செயல்படுகிறாருன்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த உதாரணத்துக்கு அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ எப்படி அந்த ஒரு அராஜகம் எந்த ஒரு அளவில் அந்த வெறி செயல்படுகிறது அப்படின்னு பாருங்க. அப்போ இன்னைக்கு அப்படி அவர் செயல்பட்டிருக்கக்கூடிய நிலை இன்னைக்கு எந்த கட்சியாவது அதை எதிர்த்தார்களா? இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அவரை நீக்கியதா அப்படின்னா இல்லை. இதில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், காங்கிரஸ், மற்ற கட்சிகள் யாராவது ஒரு வார்த்தை இது இருக்கு சரி இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எடுத்துக்கோங்க, கண்டனம் தெரிவிச்சாங்களா? எல்லாத்துக்கும் சொல்வாரு ராகுல், இங்கே வந்து எங்களுடைய குரல் ஒலிக்க முடியவில்லை, எங்களுடைய பார்லிமெண்ட்ல என் குரலே ஒலிக்கலை, நான் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கே எனக்கு வாய்ப்பு தரலன்னு பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாரு. உங்க இந்தி கூட்டணியில் இருக்கிற ஒரு ஆளு ஒண்ணுமே இல்லையா, அங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு டிபேட் நடக்கும், நீ உங்களை பேச உள்ள அப்படின்னு நீ குதிக்கலாம். இது வந்து வெறும் கருத்து தான் கேட்க போறாங்க, இதுல எந்த முடிவும் யாரும் எடுக்க போறது இல்லை. அப்படிப்பட்ட கமிட்டியில ஒருத்தன் வந்து ஒரு கருத்தை சொல்ல வந்தால் அந்த கருத்தை கூட சொல்ல விடாமல் அவனை குத்தி கொலை பண்றதுக்கே ஒருத்தன் கிளம்பியிருக்கானே, உன் கூட்டணிக்காரன் தானே, இன்னைக்கு நீ பேசியிருக்கணுமா வேணாமா? நியாயத்துக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்க எதுக்கோ ஒரு யாத்திரை நடந்தார், பாரத் ஜூடோ யாத்திரை. அதுவே எதுக்கு சொன்னார்? நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அப்படின்னார். அப்ப ஜனநாயகத்தை காப்பாற்றுபவர் இன்னைக்கு இந்தி கூட்டணியில இனிமே திரிணாமுல் காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுமா வேணாமா? இந்த ஆளை எதிர்த்து இருக்கணுமா வேணாமா? இன்னைக்கு உண்மையான ஜனநாயகவாதின்னா அதானே, உன்னுடைய கருத்தையே உன்னால கேட்டுக்க முடியலையா அப்படின்னா நீ எப்பேற்பட்ட பாசிசவாதிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம இங்க பார்க்கணும். சரி, இதுக்காக ஏதாவது வந்து ஒரு டிபேட் நடத்தப்பட்டதா ஏதாவது டிவிகளில்? இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த செய்தி ஒரு பெருசாகவே இல்லை, நம்ம தான் எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை. அதனால் அந்த செய்தி கூட பெரிய அளவில் இன்றைக்கி ஹைலைட் ஆகாத ஒரு நிலை. இன்றைக்கி துலுக்க ஓட்டுகள், இன்றைக்கி துலுக்கனுடைய இது வேண்டும், அவனுடைய ஒரு ஆதரவு வேண்டும் அப்படின்னு சொன்னால் எந்த லெவலுக்கும் போவதற்கு இன்றைக்கி இங்குள்ள கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் வந்து ஜனநாயகத்தின் பேரில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்தில் இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கருத்தை நீங்கள் கருத்தாக பார்த்துருப்பீங்க, இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் அது எதிர்கருத்து என்னமோ அந்த கருத்தால் நீங்கள் வந்து வென்றிருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து இந்த டெமோக்ரஸிக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அங்கம் தானே இந்த பாராளுமன்ற கமிட்டியும் பார்லிமெண்ட் கமிட்டியும் அப்படி தானே. ஏன்னா அங்கே வந்து சட்டம் இயற்றப்படும் போது ஒருமித்த கருத்து ஏற்படலை. அப்போ அந்த ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை அப்படிங்கிறதுக்காக அதற்குரிய காரணங்கள், கருத்துக்கள், பொதுமக்களினுடைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் பெற்று அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு லா கொண்டு வரணும். இதுக்காக தானே அந்த கமிட்டியினுடைய வேலை. அப்போ நீங்கள் உங்களால் ஒரு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவல நிலை இன்னைக்கு வந்து இந்த நாடு வந்து போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். இந்த அரசியல்வாதிகள் எந்த அளவிற்கு இப்படி அதாவது மதத்தின் பெயரால் அரசியல் செய்கிறார்கள் என்பதை ஹிந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல துலுக்கர்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்களுடைய ஓட்டுக்களுக்காக மட்டும்தான் இவங்க வந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்த்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். இன்னைக்கு வந்து ஒரு துலுக்க ஓட்டுகளுக்காக அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கும் போக தயாராகிவிட்டார்கள். இந்த போக்கு என்பது மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு. அதை தான் இன்னைக்கு இந்துக்கள் இங்கே தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். CTV நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை சேகரித்து திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை CTV நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் குறித்து ஆழமாக சிந்தித்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட திருமதி பிரியா வெங்கடாத்திரி அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி பாஸ்கர்.